கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all glory be to God's holy name today. இந்த நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. May God bless this day. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். In the name of our Lord Jesus Christ I pray, amen. இந்த நாளில் பிரசங்க தலைப்பானது The topic of my message today is ஆலய வாசலும் முடவனும். the cripple near the entrance to the temple. அப்போஸ்தலர் 3:2. The book of Acts chapter 3 verse 2. அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசலில் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். Now a man who was lame from birth was being carried to the temple gate called Beautiful, where he was put every day to beg from those going to the temple courts. நாம் உலக மக்களைப் போல ஆசை விருப்பங்களை பெற்றுக்கொண்டு நடக்கவே தேவனை நாடுகிறோம். We seek in order to satisfy likes and desires like the people of the world. கேட்கவும் பார்க்கவும் நடக்கவும் முடியாமல் இருக்கிற இந்த வாழ்வை மாற்றுவோம். Let us change our lives which is not able to see, hear and behave. முதலாவது குறிப்பாக, as my first point, எதிர்பார்க்கின்ற வாழ்வு. அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது 5வது வசனம். The life we look forward to, the book of Acts chapter 3 verse 2 and verse 5. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலில் வைப்பார்கள். Now a man was lame from birth was being carried to the temple gate called Beautiful, where he was put every day to beg from those going to the temple courts. அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்ப்பார். So the man gave them his attention, expecting to get something from them. முதலாவது பணம் கிடைக்கும். One will get money. இரண்டாவது சுமக்கிறவளை நம்பினான். To be trusted those who carry. இரண்டாவது குறிப்பாக, as my second point, ஆலய வாசல், the entrance to the temple. அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of Acts chapter 3 verse 2. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலில் வைப்பார்கள். Now a man was lame from birth was being carried to the temple gate called Beautiful, where he was put every day to beg from those going into the temple courts. கவனியுங்கள். Listen. தங்கள் விருப்பம் நிறைவேறும். One, to satisfy their desires. இரண்டாவது, தேவனை தேடாமல் மனிதரை தேடினார். He sought people instead of God. நீதிமொழி 8:34 தொடங்கி 35 வரை. The book of Proverbs chapter 8 verse 34 to 35. என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed are those who listen to me, watching daily at my doors, waiting at my doorway. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். For those who find me find life and receive favor from the Lord. மூன்றாவது குறிப்பாக, as my third point, அற்புதம் கண்ட முடவன், the crippled man who saw the miracle. அப்போஸ்தலர் புத்தகம் 3:8. The book of Acts chapter 3 verse 8. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். He jumped to his feet and began to walk. Then he went with them into the temple courts, walking and jumping and praising God. அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். He glorified God. அவன் வாழ்க்கையில் சாட்சியாய் மாறினான். He became a witness to God. 3:9. The book of Acts chapter 3 verse 9. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, when all the people saw him walking and praising God, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். they glorified God. ஆசைகள் விருப்பங்களால் நாம் தேவனோடுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடவர்களாய் வாழ்கிறோமா? Do we live our spiritual lives like the cripple because of our likes and desires? நம் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறிவிடக் கூடாது. Our lives should not become a question. நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரடு முரடு நீங்கி வாழ தேவனை சார்ந்து வாழுவோம். To live our spiritual life in a smooth way, let us lean unto God. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ I pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen.